நேர்களை வணக்கம். குமார் சொல்றேன். சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசும் சார். வணக்கம். வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தை எப்படியாவது என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வர பாஜக மிக தீவிரமாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் நிறைய காட்சிகள்லாம் மாற வாய்ப்பு இருக்கிறது. 2 கட்சிகள்ல இருந்தோம் அப்படின்ற மாதிரி 2ஆம் நிலை ஊடகங்கள்ல முன்னணி ஊடகங்களே தலைப்புச் செய்தியா வெளியிட்டு வராங்க சில செய்திகளை. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள்? அது உண்மைதான். அது முன்னணி ஊடகங்கள்ல நீங்க எதை சொல்றீங்க? புதிய தலைமுறையில இன்னைக்கு ஹெட்லைன்ஸே பெருசா போயிட்டு இருக்கு. அது உண்மைதான். அது புதிய தலைமுறையில் வருதுன்னா கண்டிப்பாக அதுக்கு நம்பகத்தன்மை அதிகம் என்று தான் நான் நினைக்கிறேன். எனக்கு வரக்கூடிய தகவல்களும் டெல்லி பிஜேபி அகில இந்திய தலைமை எல்லா விதமான முயற்சிகளையும் விஜய் அவர்களை என்டிஏவுக்குள் கொண்டு வர மேற்கொண்டிருக்கிறது. இதில் தமிழ்நாடு பிஜேபிக்கு பெரிய ரோல் கிடையாது. அந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய அளவில் விருப்பம் கிடையாது அதிமுகவில். ஆனாலும் பிஜேபி அகில இந்திய தலைமை, குறிப்பாக அமித்ஷா அவர் தான் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நான் கேள்விப்படுகிறேன். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் என்னென்னா, நேற்றிலிருந்தே இந்த தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர் 2 நாட்களாக இந்த தகவல் வந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவர் நம்முடைய புதிய தலைமுறையிலே அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது, ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இந்த விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வருது. ஏன்னா சீட்டில் தான் பிரச்சனை இருக்குன்றாங்க. 80 சீட் வரைக்கும் விஜய் கேட்குறாரு. இவங்க 40லேருந்து 45க்கு மேலே கொடுக்க மறுக்கிறார். ஒருவேளை இந்த பிரச்சனையால் எடப்பாடி விஜய் அவர்களை உள்ளே கொண்டு வர முட்டுக்கட்டை போடுவாரையானால், தொடர்ந்து முட்டுக்கட்டை போடுவாரையானால், வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்லுகிறதுனா, இதை நம்புவது கடினமாக இருக்கிறது. ஆனால் அரசியல் எது வேணால் நடக்கலாம். எஸ்பி வேலுமணி அவர்களை வைத்து அதிமுகவை உடைக்கவும் பிஜேபி திட்டமிடுகிறது. இது ரொம்ப நம்புறதுக்கு கடினமான விஷயம். 11th ஹவர்ல அப்படிலாம் சாத்தியப்படுமா? இந்த நேரத்துல நம்புறதுக்கு இது ரொம்ப நாளா பேச்சு இந்த டைம்ல அது அவ்வளவு சீக்கிரமா நடக்குமா நடக்காதா நம்ம எதுவுமே சொல்ல முடியல. அது நம்ம ஸோ இது என்னன்னா, பிஜேபி ஹைகமாண்ட், தேசிய தலைமை விஜய் அவர்களை எப்படியாவது கூட்டணிக்குள் கொண்டு வர துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இதில் கொடுமை என்னென்னா, விஜய்க்கும் அதில் விருப்பம் இல்லை, எடப்பாடிக்கும் விருப்பம் இல்லை, தமிழ்நாடு பிஜேபிக்கும் விருப்பம் இல்லை. ஆனால் தேசிய தலைமை விஜய் அவர்களை உள்ளே கொண்டு அவர் கேட்குற 80 சீட்டுனா அதில் 60 சீட்டாவது வாங்கி அவரை வச்சு இங்கே காய் நகர்த்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எடப்பாடி கொஞ்ச நாள் சிஎம்மாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவரை நகர்த்திட்டு நிதிஷ்குமார் மாதிரி அவங்களுக்கு தேவையான ஒரு பொம்மை சிஎம்மாக வச்சு பிஜேபி கவர்மெண்ட்டை நிறுவனன்றது தான் இதுதான் அவங்க பிளான். அது இப்போ கேட்கறதுக்கு இப்போ நல்ல ஒரு சுவாரஸ்யமிக்க கதை மாதிரி கூட தோணலாம். ஆனால் அரசியலில் எதையுமே நீங்கள் ஒதுக்கி தள்ள முடியாது. அவர்கள் எப்படியாவது விஜய் அவர்களை உள்ளே கொண்டு விட துடிக்கிறார்கள். எடப்பாடிக்கு அதில் பெரிய ஆர்வமும் இல்லை. ஆனால் அவர்கள் எல்லா முயற்சியும் மேற்கொள்ளுகிறார்கள். இன்றைக்கு அந்த படத்தான ஸ்க்ரீனிங் இருக்குது. ஜனநாயகன் படத்துக்கான ரிவ்யூ கமிட்டி இருக்குது. அதில் என்ன முடிவு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அப்புறம் இன்றைக்கி செந்தில் பாலாஜி சிபிஐயில் அப்பீர் ஆகிறார். அது ரொம்ப முக்கியமானது. எந்த ஊடகமும் அதை பேசிட்டான்னு எனக்கு தெரியல. விஜய் போகும்போது துள்ளி குதிச்சவனுங்க இப்போ பெரிய அளவில் அது ஆஜராகிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க. விஷுவல் எவனாவது போட்டானா எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் ஆஜராகிறது நியூஸ் கிடையாது, செந்தில் பாலாஜி ஆஜராகிறது தான் நியூஸ். விஜய் போகிறதுல ஒன்றும் நியூஸே கிடையாது. அவர் தான் கதாநாயகன். 3வது தடவை போகிறாரு. செந்தில் பாலாஜிக்கு போடுறாங்கன்னா அந்த சம்பவம் நடந்தப்போ என்ன மாதிரியான செய்திகள் எல்லாருக்கும் தெரியும். எல்லா விதமான வதந்திகளும் உலா வந்தன. ஸோ செந்தில் பாலாஜியை கூப்பிட்றாங்கன்னா நியூஸ்னா அதுதான் நியூஸ். யார் குற்றவாளி யார் நிரபராதின்னு சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் சார்ஜ் ஷீட் போடும்போது தான் நமக்கு தெரியும். ஸோ செந்தில் பாலாஜி அப்பியர் அவர் தான் நியூஸ். அதில் இப்போ அடுத்து என்ன நடக்க போகுது, இது எல்லாத்தையும் பொருந்து விஜயோட முடிவுகள் மாறலாம், மாறாமலும் இருக்கலாம். ஆனால் அந்த செய்தி விஜய் அவர்களை கூட்டணிக்குள் எப்படியாவது கொண்டு விட வேண்டும் என்று பிஜேபி எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டிருப்பது உண்மை. நாள் இருக்குது. ஏன்னா நமக்கு 30ஆம் தேதி தான் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 13 நாள் இருக்குது நமக்கு. அதனால் டைமுக்கு பிரச்சனை கிடையாது. 23ஆம் தேதி தான் எலெக்ஷனு. அவர் என்ன முடிவு எடுப்பார் நமக்கு தெரியாது. இன்றைக்கி அவர் 2ஆம் கட்ட வேட்பாளர் தேர்வில் உட்காந்துருக்காரு, நேர்காணலுக்கு. ஸோ அவர் என்ன கதியில் இருக்கார், அவர் என்ன மனநிலையில் இருக்கார். ஏன்னா அவங்க நிர்மல்குமார் அறிக்கை கொடுத்துட்டாரு, மற்றவங்க ஆதவர்ஜனும் அன்றைக்கி சொல்லிட்டாரு. செங்கோட்டையும் யார் விஜய சிஎம்மாக ஏற்றுக்கிறாங்களோ அவங்க கூடன்ட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் வருவதற்கு வாய்ப்புகள் குறைவு.
என்டிஏவுக்குள் விஜய் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு, மிக மிக குறைவு. ஏதாவது அதிசயம் நிகழ்ந்தால் ஒழிய அவர் என்டிஏவுக்குள் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒருவேளை ரொம்ப கம்பல் பண்ணி எடப்பாடியோட எதிர்ப்பையும் மீறி கொண்டு வந்தால் அதிமுக உடையும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்க சொல்றது எனக்கு ஒரு விஷயம் விசித்திரமா இருக்கு. அதாவது கட்டாய கல்யாணம்னா கூட ஒரு தரப்புல விருப்பம் இருக்கும், இன்னொரு தரப்புல விருப்பம் இருக்காது. இதுல நீங்க சொல்றது எடப்பாடி பழனிசாமிக்கும் விருப்பம் இல்லை, விஜய்க்கும் விருப்பம் இல்லை, தமிழ்நாடு பிஜேபிக்கும் விருப்பம் இல்லை, யாருக்குமே விருப்பம் இல்லை அப்படின்றப்ப அதை சேர்த்து இது முடியுமா? இது ப்ராக்டிக்கலா செய்ய முடியுமா? நீங்க பாதி உண்மையை பேசியிருக்கீங்க, பாதி உண்மையை சொல்லலை. எடப்பாடி விஜய்க்கு விருப்பம் இல்லைன்றது உண்மை சார். தமிழ்நாடு பிஜேபியை விட்டுருங்க. தேசிய கட்சிகளோட முக்கியமான முடிவுகளை தேசிய தலைமை தான் எடுக்கணும், மாநில தலைமை எடுக்காது. பிஜேபியோ காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ யாராக இருந்தாலும் விஜய்க்கு விருப்பம் இல்லை சார். ஒரு தரப்புக்கு விருப்பம் இல்லை. எடப்பாடின்னு நீங்கள் சொல்லும்போது எடப்பாடிக்கு தான் விருப்பம் இல்லையே ஒழிய எடப்பாடியை தவிர்த்த முக்கியஸ்தர்கள் அனைவரும் விஜயை எப்படியாவது உள்ளே கொண்டு வந்து விட வேண்டும், இன்க்ளூடிங் அவர் கேட்குற 80 சீட்டுனா 70 சீட்டு வரைக்கும் அவர் ஒத்துக்க வைக்க முடியும், கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க, நம்புறாங்க. ஸோ எடப்பாடிக்கு விருப்பம் இல்லைன்றதை வச்சு அதிமுக விருப்பம் இல்லை நீங்கள் நம்பாதீங்கம்மா, அப்படி எடுத்துக்காதீங்க. வேலுமணிக்கு விருப்பம் இருக்கு, நெக்ஸ்ட் இன் கமெண்ட் அவர் தான். அதை தான் நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன். எடப்பாடிக்கு முழு விருப்பம் இல்லை என்றால் விஜய் ஒப்புக்கொள்கிறார் 80 சீட்டுன்றதை எப்பவுமே நீங்கள் ஒரு நம்பர் ஃபிக்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் குறைஞ்சு தான் நீங்கள் இறங்கி வரணும். உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம், அவங்க கொஞ்சம் ஏறி வரணும், அதுதான் பேரம். 70 சீட்டுக்கு அவர் ஒத்துக்கிறாரு அப்படின்னா ஏன் 80 சீட்டுக்கு கூட ஒத்துக்கலான்றாங்க ஏடிஎம்கே. அப்படி ஒத்துக்கிறாங்கன்னா எடப்பாடிக்கு கண்டிப்பாக விருப்பம் இருக்காது. எடப்பாடியை நகர்த்திட்டு அந்த இடத்துக்கு வேலுமணி தலைமையில் புதிய அதிமுக உருவாகுன்றாங்க. புரியுதா? அதிமுகவை உடைத்து விஜயுடன் ஒரு கூட்டணியை வைத்து என்டிஏவை கட்டமைத்து தேர்தல்களை சந்திக்க பாஜக ஒஸ்ட் கேஸ் சினாரியோவில் தயாராகிட்டு இருக்கு. இல்லை, ஒரு 7 மாதத்திற்கு முன்பாகவே அதிமுகவை இழுத்து கூட்டணி அமைத்தது பாஜக. அதற்கு பயம் என்ன காரணம்னு சொல்லப்பட்டது, தாவேகா கூட கூட்டணிக்கு போயிடுவாங்க அப்படின்றது. அப்படி போகக்கூடாதுன்னு செஞ்ச பாஜக இந்த சூழ்நிலையில இழுத்து பிடிச்சி. நல்ல பாயிண்ட் நீங்க சொல்றது, நல்ல பாயிண்ட். ஒரு வருஷத்துக்கு முன்னால தாவேகாவோட போயிடக்கூடாதுன்னு இழுத்தவங்க இன்னைக்கு ஏன் அதை செய்யறாங்கன்னா இந்த அலையன்ஸ் ஜெல் ஆகல, போதாது. இப்ப இருக்கக்கூடிய பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸ் போதாது. இப்படியும் புரிஞ்சுக்கலாமா? அவங்களால இது நடக்கணும். எப்படி அவங்களால இது நடக்கணும்? அதிமுக அந்த ரோலை ஹெட்ன்ற ரோல் எடுத்துக்கூடாது, நாங்க அமைக்கணும் கூட்டணி. ஆமா, நாங்க அமைக்கிற கூட்டணி. ஏன் இதுக்கு அவங்க அவசரப்படுறாங்கன்னா இதில் நல்ல பாயிண்ட். ஒரு வருஷத்துக்கு முன்னால தாவேகாவை கூட போயிடக்கூடாதுன்னு அதிமுகவை இழுத்துட்டு இன்னைக்கு தாவேகாவை நீ உள்ள இழுக்கிறேன்னா அதுக்கு என்ன காரணம்னா அதிமுக பாஜக கூட்டணி திமுக கூட்டணியை தோற்கடிக்கிற அளவுக்கு பலம் பெறவில்லை, பர்செப்ஷன் வாரில் பின்தங்கி இருக்கிறது, உண்மையிலே பின்தங்கி தான் இருக்குது. நலமுனை போட்டி என்பது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுது. அதனால எப்படியாவது தாவேகாவை உள்ள கொண்டு வந்துடணும்னு பார்க்குறாங்க. ஆனால் எடப்பாடியோட நிலைமை என்னன்னா 40 சீட்டு 45 சீட்டுக்கு மேலே தாவேகா கொடுக்க தயாராக இல்லை. அவர் அப்படி கொடுக்க தயாராக இல்லாமல் விஜயும் எல்லா நிர்பந்தத்தையும் மீறி தனியாக நின்றுட்டாருன்னா 4 முனை போட்டி திமுகவே வந்தாலும் வந்துட்டு போட்டோம், எனக்கு கவலை இல்லை, நான் எதிர்கட்சியாக உட்காந்துட்டு போகிறேன்ற முடிவுக்கு எடப்பாடி வந்துட்டாங்க. இதுதாங்க ஓப்பனாக நான் உடச்சு சொல்கிறேன். ஆனால் அதிமுக உள்ளே இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் இந்த முறை ஆட்சி இழந்தோன்னா நிரந்தரமாக அதிமுக கதை முடிஞ்சிடும். அடுத்த 5 வருஷம் திமுக ஆட்சி இருந்ததுன்னா அதிமுகவை காப்பாற்ற முடியாது. ஏன்னா அதிமுக வரலாறுலேயே அது தொடர்ந்து 2-5 வருஷம் பவரில் இல்லாமல் இருந்தது கிடையாது. ஸோ விஜய் உள்ளே வர்றது தான் கட்சியை காப்பாற்றும் கடைசி ஆப்ஷன்னா. அது 80 சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, 70 சீட் வரைக்கும் இறக்கி அவர் கொண்டு வந்துடலாம். நம்ம அப்படி கொண்டு வந்துட்டோம்னா ஆட்சியை பிடிச்சிடலாம். அதுக்கு எடப்பாடி தான் தடைன்னா எடப்பாடியை நகர்த்திட்டு ஒரு அதிமுக உருவாக்குறதுக்கான திட்டத்திலையும் பாஜக இருப்பதாகவும் அதிமுகவுக்குள்ளேயே 2ஆம் கட்ட தலைவர்களில் ஒரு பிரிவினர் இதற்கு தயார் நிலையில் இருப்பதாகவும் தான் செய்திகள் வருகின்றன 3 நாட்களாக. நான் வழக்கமாக இந்த மாதிரியான செய்திகளை யூகத்தின் அடிப்படையில் பேச மாட்டேன், உங்களுக்கு தெரியும். சோர்சஸ் நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல மாட்டேன். இது வரைக்கும் உங்ககிட்ட அப்படி சொன்னதே இல்லை. ஆனால் எனக்கு கடந்த 3 நாட்களாக வரக்கூடிய தகவல்கள் நான் ரொம்ப ரொம்ப அதாவது எப்படி மதிக்கிற நம்புகிற உயர் பதவியில் உள்ளவர்கள் இருந்தவர்கள் சொல்லக்கூடிய தகவல் இந்த ஆப்ஷன் இருக்குது. ஒருவேளை விஜயோட டிமாண்டுக்கு எடப்பாடி ஒப்புக்கொள்ளாமல் இருப்பாரேயானால் எடப்பாடியை நகர்த்தி விட்டு வேலுமணி தலைமையில் ஒரு அதிமுகவை உருவாக்கி என்டிஏ போவதற்கும் வாய்ப்பு உண்டு. அப்போ இன்னும் கந்தரகோலமாகவும் ஒரு இருக்கிற அதிமுகவும் உடையும். ஜெயக்குமார் அவர்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னது வந்தா விஜய்க்கு லாபம், இல்லைன்னா அவருக்கு தான் லாஸ் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆக்சுவலாக தவறு. அது வந்தா அதிமுக லாபம், வரலன்னா நஷ்டம் உங்களுக்கு. 4 முனை போட்டி விஜய்க்கும் தானே பேரலாம். விஜய்க்கு என்னங்க இருக்குது, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆகுது. நாளைக்கு அவர் எலெக்ஷனில் தோத்தாருன்னா எலெக்ஷனில் பாலிடிக்ஸில் இருப்பாராங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் உங்களுக்கு கிடையாது.
நான் உங்களுக்கு திரும்ப 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 சொல்கிறேங்க. இதுக்கு முன்னாலே நான் உங்கள் தொலைக்காட்சியிலையும் வேறு தொலைக்காட்சிகளையும் பல முறை நான் பதிவு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறுக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். 4 முனை போட்டினா அது திமுகவுக்கு தான் அட்வான்டேஜ். சொல்லியிருக்கேன்னா சொல்லுங்கள். 4 corner fight is DMK's election. 89 ஜானகி அணி, ஜெய அணி, காங்கிரஸ் மூப்பனார் தனியாக நிற்க வச்சு ராஜீவ்காந்தியை கம்பல் பண்ணி 13 தடவை வந்துட்டு போனார். 26 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஜெயலலிதா 27 சீட்டு ஜெயிச்சாங்க. ஒரு சீட்டு ஜானகி அணி ஜெயிச்சு ஜானகி அம்மாவே தோத்தாங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, சிம்பிள் அரித்மேட்டிக்குங்க. 4 முனை போட்டினா அது திமுக அட்வான்டேஜ். திமுக எப்படியாவது ஆட்சியை தக்க வச்சுக்கணும். 118 இஸ் த மேஜிக் நம்பர், தனி மெஜாரிட்டி. ஒன்று தனியாகவே திமுகவுக்கு 118 வந்துடும், இல்லை அவங்க அலையன்ஸுக்கு 130 குறையாமல் வந்துடும். பட் அது அப்படி வந்ததுன்னா அது ஏடிஎம்கே இஸ் ஃபினிஷ்டு. அதில் எந்த சந்தேகம். இந்த தேர்தலில் அதிமுக தோற்றால் அதிமுக கதை முடியும். அவர்களுடைய கட்சி ஆரம்பித்து இயற்கையிலேயே அவங்களுக்கு அந்த அமைப்பு 72 கட்சி ஆரம்பிச்சு எம்ஜிஆர் 77 ஆட்சியை பிடிச்சிட்டார். இன்ஃபேக்ட் அந்த காலத்தில் சொல்லுவாங்க 77 எம்ஜிஆர் ஒருவேளை தோத்துருந்தாங்கன்னா 82 வரைக்கும் ஒரு கட்சி இருந்திருக்காது, காணாமல் போயிருக்கும். எம்ஜிஆர் சினிமாவுக்கு நடிக்க போயிருப்பாருங்க. 77 ஆட்சிக்கு வந்த எம்ஜிஆர் 10 வருஷம் தொடர்ந்து இருந்தார். அப்புறம் ஒரு வருஷத்து 1 வருஷம் பிரசிடென்ட் ரூல், அப்புறம் திமுக 2 வருஷம், அப்புறம் ஜெயலலிதா 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறும். தொடர்ந்து 2 டேர்ம்ஸ் அவங்க பவர் இல்லாமல் இருந்தது இல்லை. திமுக இருந்திருக்கு 13 வருஷம் 10 வருஷம்லாம். அதிமுக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன அர்த்தம்? ஜெயலலிதா போன பிறகு அது கரைய ஆரம்பிச்சிடுச்சுங்க. 4 வருஷம் அதிகாரம் இருந்ததால் அது பிச்சுக்காமல் இருந்தது. இப்போ நெல்லிக்காய் மூட்டையை சதிரிட்டு இருக்குது. அதில் ஒரு பக்கம் ஓபிஎஸ் உடைக்கிறாரு. ஒரு 30 தொகுதியில் போய் சசிகலா உடைச்சாங்கன்னா கூட, 20 தொகுதியில் உடைச்சாங்கன்னா கூட ஜாதி ஓட்டு போச்சுன்னா காலி ஆகும். அதனால் இது அத்தனையும் பிஜேபிக்கு தெரியுதுங்க. ரொம்ப துல்லியமாக தான் கால்குலேட் பண்ணுறாங்க. 4 முனை போட்டி என்பது திமுகவுக்கான தேர்தல். திமுக கூட்டணி வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. அதை 3 முனை போட்டியாக மாற்றினா தான் அட்லீஸ்ட் ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கு. ஆன்டி இன்கம்பன்ஸ் எல்லாம் இருக்கு, நான் மறுக்கல. கட் ஆஃப் ஃபைட் இருக்கும், நான் மறுக்கல. பட் ஒன்று ஸ்கிராப் த்ரூனாங்க 118 அவங்க எல்லாம் கூட்டணியாக சேர்ந்து வாங்கிடுவாங்க, இல்லை கம்ஃபர்டபுளாகவே திமுக வாங்கிடும். 4 முனை போட்டியில் ஆட்சி மாற்றத்துக்கான வாய்ப்பு குறைவு என்பது என்னுடைய கருத்து. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எனக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை மறுபடியும் வந்தாலும் பரவாயில்ல, ஆட்சியை பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நான் இந்த ஸ்டேட்டஸ் கோவை கண்டினியூ பண்றது. என்ன காரணம்? விஜய் ஏன் சேர்த்து இல்லை, அவர் பாயிண்ட்ல அது கரெக்ட். அவர் என்ன நம்புறாருன்னா, விஜய்க்கு 80 சீட்டு கொடுத்து 70லேருந்து 80 சீட்டு கொடுத்து 70 வரைக்கும் விஜய் ஒத்துப்பாருன்றாங்க. 70 சீட்டு கொடுத்து விஜயை உள்ள கூட்டின்னு வந்துட்டா கண்டிப்பா அதிமுக போட்டி போடக்கூடிய நம்பர் 1 அதிமுக போட்டி போடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கை குறைஞ்சிரும். ஆப்வியஸ்லி குறைஞ்சிரும். மெஜாரிட்டிக்கு மெஜாரிட்டி. ஆமாம், ஏன்னா 70னா இவங்க எல்லாருக்கும் சேர்த்து ஒரு 50 சீட்டு ஒதுக்கணும். யாருக்கு? பிஜேபிக்குள்ள இருக்கக்கூடிய அமமுக எல்லாருக்கும் சேர்த்து. ஸோ 70, 50, 120 போச்சுன்னா மிச்சம் இருக்குது 114. ஓகே, நீங்கள் 114 தான் நீங்கள் போட்டி போடுறீங்க, அல்லது 120 போட்டி போடுறீங்கன்னா 118 வாங்கினாதான் சிம்பிள் மெஜாரிட்டி. அப்போ தேர்தலுக்கு முன்னாலே நீங்கள் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறீங்க. நம்பர் 2, அதையும் சமாளித்து நம்ம ஜெயிச்சிடறோம்னா 120 போட்டி போட்டு 118 வாங்க முடியாது. ஒரு 80லேருந்து 90 வரீங்கன்னா குடிமை அவங்க கையில் போயிடும், பிஜேபி கையில் போயிடும். நாடு பூரா இன்னைக்கு அவங்க கடந்த 12 ஆண்டுகளில் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு கட்சியையும் அவங்க கபலீகரம் பண்ணாங்க. பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகளை கூடி அவங்க கபலீகரம் பண்ணாங்க. தப்பு ரைட்டெல்லாம் சொல்லாதீங்க, அதுதான் அரசியல். இப்போ நிதிஷ்குமார் காரணம் வச்சு ஜெயிச்சுட்டு நிதிஷ்குமாரை மாற்றிட்டு வேற ஒருத்தர் கொண்டு வந்துட்டாங்க. மகாராஷ்டிராவில் 30 வருஷமான பிஜேபி ஃபர்ஸ்ட் சிவசேனாவோட சேர்ந்துட்டு அப்புறம் பால் தாக்கரே செத்த பிறகு பிஜேபி சிவசேனாவை கபலீகரம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஜெயலலிதா கருணாநிதிக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. திமுகவை இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியல. அதிமுக பலவீனமாக இருக்குது, பவர் இல்லை. ஸோ அதிமுகவை அவங்க விழுங்க பார்க்குறாங்க. இந்த பாருங்க, விஜய்க்கு 70 சீட்டு கொடுத்து அந்த அலையன்ஸுக்கு வந்தால் தன் கதை முடிகிறது என்பது எடப்பாடிக்கு நன்றாக தெரிகிறது. அதுதான் உண்மை. அதனால் அவரோட கோணத்திலேருந்து அவர் எனக்கு ஆட்சியெல்லாம் வேணாம், கட்சி கையில் இருந்தால் போதும், தனியாக நின்று 40 சீட்டு வாங்கி எதிர்கட்சியாக உட்காந்துட்டு போறன்ற முடிவு வந்துட்டார். இல்லை, அப்படி பார்த்தாலும் கட்சின்றது எடப்பாடி பழனிசாமி கையில் தான் இருக்காது. கட்சி அவங்க கையில போயிடும். வேலுமணி மூலமா கட்சி அங்க போயிடுதுன்றானே, அதைத்தானே இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு புரிய மாட்டேன். ஏடிஎம்கே தலைமை அங்க இருந்து இன்னொரு சிஎம் கொண்டு வந்துருவாங்க. பிஜேபி சிஎம் கிடையாது. முதல்ல அவன் காலை வைக்க மாட்டான் எப்பயுமே. அது ஆக்டோபஸ். அது இன்னொன்னு அது ஒட்டகம் மாதிரி. முதல்ல மூக்க தான் விடும், அப்புறம் கழுத்தை விடும், அப்புறம் தலையை விடும், அப்புறம் உள்ள மொத்தமா நிற்கும். இதைத்தானே இவ்வளவு நேரம் சொல்றேன். ஓகே, இல்ல விஜய் உள்ள வந்தாருன்னா 70 சீட்டு அப்படின்னு உள்ள ஒருவேளை அந்த அலையன்ஸ் வெற்றி பெற வாய்ப்பு அதிகம். நான் அதையும் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகே, வெற்றி வாய்ப்புன்ற ஆங்கிள் அது தனி கோணம். வெற்றி வாய்ப்புன்ற கோணத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் இந்த கூட்டணிக்குள்ள வரும்போது முஸ்லீம் ஓட்டு, கிறிஸ்டின் ஓட்டு அவருக்கு இருக்காது. நான் ஒத்துக்கிறேன். 90% போயிடும்.
பட் ஸ்டில் அவருக்குன்னு ஒரு 10% ஓட்டாது இருக்கும். கண்டிப்பாக 10% ஓட்டு இருக்கும். நான் சொல்றது மினிமம். அந்த மினிமம் 30%, 10%ன்றது வந்து என்டிஏ கண்டிப்பாக ஸ்வீப் பண்ணிட்டு கூட வரும். அதில் சந்தேகமே வேணாம். இட் வில் பி ஈவன் அ ஸ்வீப். இட்ஸ் நம்பர்ஸ் கேமுங்க. இதுதான பிரச்சனையே இன்னைக்கு உங்களுக்கு. விஜயோட முடிவில் தான் திமுகவோட வெற்றி வாய்ப்பே இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இது திமுகவுக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவங்க ஈகோ சிஸ்டம் கதறுது. இப்படி ஆளாளுக்கு ஒரு பேச்சு பேசுறாங்க. முதல் நாள் திருமாவளவன் பேசுறாரு, ஒரு ஆர்எஸ்எஸோட முகம், அவர் தான் ஆர்எஸ்எஸ், பிஜேபி தான் உருவாக்குச்சு. அடுத்த நாள் அப்படியே பல்ட்டி அடிச்சு பேசுறாரு, நண்பர் விஜய் பிஜேபியோடு போனால் அவர் எதிர்காலம் பாழாகிவிடும். முதல் நாள் நீ தான் சொன்ன ஆர்எஸ்எஸ்ன்னு, அடுத்த நாள் அவரோட எதிர்காலம் பாழாயிடும்ன்றீங்க. உங்களுக்கு என்ன அவர் எதிர்காலம் பாழானா? இதில் எதாவது லாஜிக் இருக்குதா? அவர் தான் ஆர்எஸ்எஸ் நீ சொல்லிட்டியே. இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த எலெக்ஷன் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, விஜய் தான் வந்து ட்ரம்ப் கார்டு. ஸோ அவர் என்டிஏக்குள்ளே போனால் அவர் வாக்கு வங்கி சரியுங்க, மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்காதுங்க. பட் ஸ்டில் அவருக்கு இருக்கக்கூடிய நான் மைனாரிட்டிஸ் ஓட்டு மினிமம் 10% அது இருக்கும். அது டெஃபினட்டாக வந்து ஆட்சி மாற்றத்துக்கு வழி வரும். ஸ்வீப் பண்ணிட்டு கூட வருவான் என்டிஏ. ஆனால் அவர் தனியாக நின்னார்னா இட்ஸ் அட்வான்டேஜ் டிஎம்கே. அட்வான்டேஜ் டிஎம்கே ஹங்கு வரலாம், அல்லது டிஎம்கே வந்து கிளியர் மெஜாரிட்டியில் வரலாம். ஹங்கு வந்தால் கூட வந்து தனி மெஜாரிட்டி, தனி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வரும். கூட்டணியெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு 118 கிராஸ் பண்ணுவாங்க. நான் அப்படி தான் இதை ஃபீல் பண்ணுறேன். ஏடிஎம்கே தாங்க இந்த இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. எடப்பாடியோட எதிர்ப்பை மீறி உள்ளே கொண்டு வந்தாங்கன்னா ஏடிஎம்கே உடையும். வேலுமணி தலைமையில் ஒரு அதிமுக உருவாக்கி விஜயை கொண்டு வந்துட்டு அதுக்கான வேலைகள் பெரிய அளவில் நடப்பதாக தான் நான் கேள்விப்படுகிறேன். அப்படி ஒருவேளை இந்த கூட்டணி நடக்கல அப்படின்னா எல்லாருக்குமே லாஸ் தான். விஜயும் ஒன்றும் அவர் நினைச்சதை சாதிக்க முடியாது, எடப்பாடி பழனிசாமிக்கும் ஆட்சி கிடைக்காது. எடப்பாடிக்கு ஆட்சி கிடைக்காது, கட்சி கையில் நிற்கும். அதுக்கு அவர் தயாராகிட்டாரு. இந்த எலெக்ஷன்ல எனக்கு விஜய் உள்ள வந்து தான் ஆட்சி வரும்னா எனக்கு வேணாம். அது ஏன்னா என் ஆட்சி இல்லை, என்ன நகர்த்திடுவீங்க 6 மாசத்துக்குள்ள. எனக்கு இல்லைன்னாலும் உனக்கு தர மாட்டேன். ஏன்னா அது எனக்கு இல்லையே, பர்மனண்டா எனக்கு இல்லையே. விஜய் உள்ள வரதால இந்த அலையன்ஸ் ஜெயிச்சாலும் 6 மாசம் தான் நான் சிஎம். அதுக்கப்புறம் நீங்க என்ன நகர்த்திடுவீங்கன்றது ஒரு கிளீனா தெரியுது. அதனால அவர் உள்ள அவர் சொல்ற நம்பர்ஸ்ல வரணும்ன்றாரு. அதிமுக 150லேருந்து 160 சீட் மினிமம் 150 போட்டி பண்ணுங்க. மிச்சம் இருக்க 84 நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோ, 84 நீங்கள் என்ன வேணா பண்ணிக்கோங்கிற முடிவு வந்துட்டார். அவர் தந்த குறைச்சிக்கிட்டு விஜய்க்கு 70 சீட்டெல்லாம் கொடுத்தாங்கன்னா அவங்க ஆப்வியஸ்லி 100, 110க்கு மேலே போட்டி போட முடியாது. அப்படி போட்டால் என்ன அர்த்தம்? ஒருவேளை இந்த அலையன்ஸ் சமூகமாக ஜெயிச்சாலும் ஜெயிக்கும் வாய்ப்பு உண்டு. நம்பர்ஸ் கேமில் இவங்க வந்து பிஜேபி இல்லாமல் விஜய் இல்லாமல் ஆள முடியாதுன்ற சூழல் வந்துடும். அந்த இடத்துல பிஜேபி தன்னுடைய விளையாட்டை ஆரம்பிக்கும். அதனால விஜய் உள்ள வரதை தடுக்கிறது எடப்பாடி தான். நான் இன்னொரு விஷயத்த இன்னொரு கோணத்துல கேட்கிறேன். ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கோணத்துல தோத்தாலும் பரவாயில்ல, எதிர்கட்சி தலைவர் பதவி போதும், கட்சி இருந்தா போதும், இந்த முறையும் தோத்துட்டா, ஏன்னா ஏற்கனவே நெடிய தொடர் தோல்விகள், இந்த முறையும் தோத்துட்டா கட்சிக்குள்ள எல்லாரும் அமைதியா இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனை. அதுவும் பிரச்சனை. இவர் ரைட் கேஷ் நோட்டிட்டு சிச்சுவேஷன். இது பேரு இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. அதனாலதான் சொல்றேன், அந்த அவருக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கவங்க அத்தனை பேரும், பெரும்பாலானவங்க இஃப் நாட் ஆல், பெரும்பாலானவங்க விஜயோட டிமாண்டுக்கு ஒத்துக்கிட்டு போயிடலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. அந்த துருப்பு சீட்டா வச்சுதான் அமித்ஷா காயை நகர்த்துறாரு. இது எல்லாமே நடக்காதுன்னு நீங்க சொல்ல முடியாது. நடக்கலாம், நடக்காம போகலாம், நடப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். தேர்தல்களை வந்து 23ஆம் தேதிக்கு தள்ளி வச்சதே அதுக்கு தான் காரணம். 4 இருக்கு மென்யூவரிங்க்கு. 30ஆம் தேதி தான் நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் குறையாம 10 மினிமம் 10 டேஸ் இருக்குது. 30ஆம் தேதின்றது 27ஆம் தேதி 28 தேதின்னு வச்சிங்கன்னா கூட இன்னைக்கு 17ஆம் தேதி தான் ஆகுது உங்களுக்கு. ஸோ இன்னும் 13 நாள் இருக்குது. 13 டேஸ், 10 நாள் வச்சுக்கோங்க. நீங்கள் ஈஸிலி உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்களை நடத்துறதுன்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா நடத்தலாம். பட் ஏன்னா ஒரு சில்வர் லைனிங்னா விஜய்க்கு அதில் பெரிய அளவில் விருப்பம் இல்லை. அவர் ஸ்டபானா நிற்கிறாருங்க. அவர் எல்லா பக்கத்துலேருந்து இவர்கள் வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயும் எடப்பாடிக்கும் அது விருப்பம் இல்லை. இன்ட்ரெஸ்டிங்கான தியரி இதுதான். பட் அங்கேருந்து நகர்த்துறாங்க. ஏடிஎம்கேக்குள்ள ஒரு செக்ஷன், பவர்ஃபுல் செக்ஷன் விஜயோட போகணும்னு விரும்புது. இல்ல யார் சவாலா இருக்கக்கூடிய பர்சனா இருக்கா? விஜயா எடப்பாடி பழனி? நீங்க சொல்றீங்க எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலாம்னு வேலுமணியை வச்சு கொண்டு வந்து பண்ணிடுவாங்க. விஜயை ஒத்துக்க வச்சிட முடியுமா? நல்ல கேள்வி மனுஷன். அதாவது யார் வந்து ஹார்ட் நட் டு கிராக் அப்படின்றது தான் உங்க கேள்வி. இந்த 2 பேர்ல வந்து அமித்ஷாக்கு பெரிய சவாலா இருக்கிறது யாரு அப்படின்றீங்க நீங்க? ஐ திங்க் இதுல பெரிய சவால் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இவங்க எல்லாரும் விஜய்ன்றாங்க. எனக்கு என்னமோ அது எடப்பாடின்னு தோணுது. ஓகே, விஜய் ஒத்துக்கிறாரு 70 சீட்டுக்கு. எடப்பாடி ஒத்துக்கலன்னா எடப்பாடி அடுத்த லெவலில் அவர் மேலே கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய செகண்ட் ரேங்க் லீடர்ஸை வச்சு ஏடிஎம்கே உடைக்கிற வேலையை பிஜேபி ஆரம்பிக்கலாம். ஆனால் அது அவ்வளோ ஈஸியானது இல்லை. அது நடக்கலாம், மறுக்கல.
பட் அது 11th ஹவரில் பண்ணும்போது பேக் ஃபயர் ஆச்சுன்னா மொத்தமாகவே கொலாப்ஸ் ஆகிடும். அது சம் சார்ட் ஆஃப் அ ஸ்மூத் இதுவாக இருக்கணும். பட் இது எல்லாமே வந்து ப்ராபபிலிட்டி தியரிஸ் படி பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே விஜய் அந்த அலையன்ஸ்குள்ளே கூட்டு வந்து பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி தியரிஸ் படி பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் சற்று குறையும். 4 முனை போட்டிக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா அவர் விஜய் வந்து செகண்ட் ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூன்னு போக ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வெளிப்படையாக நேற்று கூட அவங்க ஸ்ட்ரிக்டாக வந்து என்டிஏ போக மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ அதை தாண்டி வேறு விதத்தில் அவரை வளைப்பதற்கான முயற்சிகள்லாம் நடக்குதுன்னா ரிப்போர்ட்ஸ் வருது. அதெல்லாம் எந்த அளவு உண்மையெல்லாம் நமக்கு தெரியாது. சிபிஐ வைத்து எதையோ வச்சு சொல்கிறாங்க. சிபிஐ அல்லது அவருடைய படம், அப்புறம் அவர் பர்சனல் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு வளைக்க பார்க்குறாங்க. அதெல்லாம் நம்ம பேசவும் முடியாது. ஏன்னா அதுக்கான எந்த ஆதாரங்களும் நம்ம கையில் கிடையாது. விஜய்க்கு இப்போதைக்கு சீட்டு மட்டும்தான் பிரச்சனையா? முதலமைச்சர் வேட்பாளர் கூட அவர் ஓகே கொஞ்சம் ஒதுக்கி தான் வைக்கலாம். அந்த அது தெரியலங்க. அவர் வந்து சீட்டு மட்டும் பிரச்சனையா அல்லது என்ன கேண்டிடேட்டாவே அனௌன்ஸ் பண்ணுன்னு சொல்றாரா? விஜய் சிஎம் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு எலெக்ஷனுக்கு ஏடிஎம்கே போக முடியாது. அப்ப ஏடிஎம்கே உடைக்க கூட முடியாது. விஜய்க்கு சீட்டுக்காக வேணா வேலுமணியை வச்சு உடைக்கலாம். விஜய் சீட்டே இல்லைன்னு, அவர் வந்து சீட்டு பிரச்சனை கிடையாது, இல்லை சீட்டும் பிரச்சனை. அதோட முக்கியம் அவர் சிஎம் கேண்டிடேட்னா அதை ஏற்றுக்கிட்டு நம்ம போகலான்னு வேலுமணி அதிமுக உடைக்க பார்த்தாருன்னா அதிமுக யாரும் அவர் பின்னால் போக மாட்டான். லாஜிக்கே இருக்காது. ஆனால் அவர் 80 சீட்டு இல்லைங்க, 70 சீட்டுங்க ஜெயிச்சவன் எடப்பாடி தாங்க சிஎம். ஆனால் இவர் ஒத்துக்க மாட்டேன்றாருங்க, நம்ம கையில் சிஎம் போஸ்ட் இருக்குங்க அப்படின்னு சொன்னால் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால விஜயோட அந்த டிமாண்டு சிஎம்மாக தான் நான் என்னை ஏற்றுக்கிறவங்களோட தான் கூட்டணினா கண்டிப்பாக அந்த கூட்டணி வராது. நம்பர்ஸை வச்சு அவரை மடக்க பார்க்குறாங்க. பட் இதெல்லாம் ஒட்டு போட்ட துணியாக தான் எனக்கு தோணுது. ரொம்ப நாள் இதெல்லாம் ஓடவும் ஓடாது. 11th ஹவரில் பெரிய ப்ரெஷரை பண்ணி இதை பண்ணுறதுக்கான முயற்சிகள் நடப்பது உண்மை. பட் ப்ராபபிலிட்டிஸ் தியரி படி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பேசுறது அத்தனையுமே நடப்பதற்கான வாய்ப்புகள் குறைவுன்னு தான் எனக்கு தோணுது. இட்ஸ் கோயிங் டு பி a 4-way contest. கூட்டணி இழுவரைக்கும் இதுதான் காரணம், அந்த பேச்சுவார்த்தை. ஆமாம், உண்மைதான் சார். சீட் ஷேரிங்கே பண்ண முடியலையா சார்? ஒரு கட்சி கூட சீட்டை ஒதுக்க முடியல. அது ஃபைனலைஸ் ஆகாமல் இவரால் ஒதுக்க முடியாது. இப்போ அவங்க காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க, மெயின் பார்ட்டிஸுக்கு ஒதுக்கிட்டாங்க, மதிமுகவுக்கு ஒதுக்கிட்டாங்க, குட்டி குட்டி கட்சிகளாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு இருக்கிறது லெஃப்ட், 2 லெஃப்ட்டும் விசிக்காக மட்டும்தான். அதை செஞ்சுருவாங்க, 2 நாளில் அதை செஞ்சுருவாங்க. அங்கே ஒரு ஸ்திரத்தன்மை இருக்குது அந்த அலையன்ஸில். வருத்தங்கள் இருந்ததுனால அவங்களுக்குள்ள. இங்கே என்ன இருக்குது? ஒருத்தர் கூட எடப்பாடியால் பண்ண முடியும். மன்சூர் அலிகானை கூப்பிட்டு தான் நேற்று பேசுகிறாரு, வேற யாரை கூப்பிட்டு பேச முடியுது அவரால்? அதனால அதிமுகவை பாஜக கூடி அழித்து கொண்டிருக்கிறது. இதை வச்சு எல்லாத்தையும் வச்சு ஒண்ணு புரிஞ்சுக்கணும். எல்லாரும் மே 4க்கு எதிர்பார்த்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிஜேபி மட்டும் தொலைநோக்கு திட்டத்தோட இன்னும் தொலைநோக்கு தாங்க அவனுக்கு. இந்த எலெக்ஷன்ல பிஜேபி அதிமுகவை அவ்வளவு சீக்கிரம் ஜெயிக்க விட மாட்டான். இன்ஃபேக்ட் அதிமுகவோட மிகப்பெரிய எனிமி வந்து பிஜேபி கிடையாது, திமுக கிடையாது, பிஜேபி. அதிமுகவை அழிக்கிறது திமுக கிடையாது, பிஜேபி கூட இருந்து அழிச்சுட்டு இருக்கான். விஜய் விஷயத்தில் எவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறதுன்றது வந்து கண்டிப்பாக ஏடிஎம்கேவை மொத்தமாக எடப்பாடி பழனிசாமி நான் வந்து விஜய்க்கு அவர் கேட்ட சீட்டெல்லாம் கொடுத்தா என்ன மொத்தமாக காலி பண்ணுவாங்க. அதுக்கு அவசியமே இல்லை. தனியாக நின்று என்ன வேணால் வரணும். எப்படி யார் போய் நின்னாலும் ஒரு 50 சீட் அதிமுக ஜெயிக்கும். ரெட்டையில் இருக்குது 50 சீட் ஜெயிச்சு அடுத்த 5 வருஷம் எதிர்கட்சியாக உட்காந்துட்டு போகிறன்ற முடிவு வந்துட்டாரு. பட் தோத்தாங்கன்னா கட்சி உடையும், சுக்கலாக உடையும், மிகப்பெரிய கலகம் வெட்டிக்கும். ஏன்னா 4வது தோல்வி எடப்பாடி தலைமையில் வரக்கூடிய 4வது தோல்வி. நீங்கள் என்ன தான் வந்து எடப்பாடி பழனிசாமி விஜய் உள்ளே வரதால் வந்து நாளைக்கு என்ன காலி பண்ணுவாங்க, அதிமுகவை காலி பண்ணுவாங்க, பிஜேபி கவர்மெண்ட் வந்துடும் அப்படின்லாம் சொல்லி விஜயோட டிமாண்டுக்கு ஒத்துக்காமல் அடம் பிடிச்சி தேர்தலை சந்தித்து தோற்று மறுபடியும் திமுகவே வந்ததுன்னா எடப்பாடியோட எந்த நியாயங்களும் எடுப்படாது. 4வது தோல்வியை கட்சிக்காரன் ஏற்றுக்க மாட்டான். நீங்கள் தான் பொறுப்பு. விஜய் எப்படியா சமாளித்து உள்ளே கொண்டு வந்துருக்கணும். நீங்கள் பிடிவாதமாக இருந்ததால தான் 2வது திமுக வந்திருக்குன்ற அந்த கருத்து மேலோங்கும். அதிமுக உடையும், மேலும் மேலும் உடையும். நிறைய விஷயங்களை பேச முடியும். நன்றி.